தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில். வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் என்பது மதுரை மாவட்டத்தின் வண்டியூர் புறநகர் பகுதியில் வண்டியூர் மாரியம்மன் திருக்கோயில் அருகில் அமையப்பெற்றுள்ளது. இந்த தெப்பக்குளம் 304.8 மீட்டர் நீள அகலம் கொண்டது. தெப்பக்குளத்தின் 4 புறமும் 4 நீளமான படிக்கட்டுகளும் சுமார் 15 அடி உயரத்திற்கு கல்லினால் சுவரும் கட்டப்பட்டிருக்கின்றன. இதன் நடுவிலுள்ள நீராழி மண்டபத்தில் தோட்டத்துடன் கூடிய விநாயகர் கோவில் ஒன்றுள்ளது. சுரங்க குழாய்களின் மூலமாக வைகை நதிநீர் தெப்பத்திற்குள் வருமாறு இணைப்பு உள்ளது. இது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய தெப்பக்குளமாகும். வரலாறு. திருமலை நாயக்கர் அரண்மனை கட்டுவதற்காக வேண்டிய மணலை மதுரை மன்னராக இருந்த திருமலை நாயக்கரால் இங்கு தோண்டப்பட்டது. மணல் தோண்டியதால் பள்ளமாக இருந்த அப்பகுதியை சீரமைக்க எண்ணிய மன்னன் அப்பகுதியை சதுர வடிவில் வெட்டி 1645 தெப்பக்குளமாக மாற்றி அதன் நடுவே வசந்த மண்டபம் ஒன்றினையும் கட்டினார். சிறப்புகள். இத்தெப்பம் தோண்டும் போது கண்டெடுக்கப்பட்ட பிள்ளையாரே முக்குருணி பிள்ளையார் என மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ளார். தைப்பூசத்தன்று இங்கு மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தெப்பத் திருவிழா எடுக்கப்படுகிறது. வண்ணமயமான இந்த தெப்பத் திருவிழாவை காண அதிகமான மக்கள் மதுரை வருவார்கள். புராணக் கதை. வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தின் பின்னணியில் ஒரு புராணக் கதை உள்ளது. புராணத்தின்படி திருமலை நாயக்கர் மகால் கட்டுவதற்கு செங்கற்களை உருவாக்க மண்ணை பெறுவதற்காக இந்த தொட்டியில் மணல் தோண்டப்பட்டது. இதன் காரணமாக இந்த அரண்மனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக கருதப்படுகிறது. தோண்டிய போது விநாயகர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. கோவிலில் அதே சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதி பின்னர் தெப்பக்குளமாக மாறியது. வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் பெரிய குளம் உள்ளது. மாரியம்மன் சன்னதி முதன்மையான சன்னதி என்றாலும் கோவிலில் பேச்சியம்மன் மற்றும் விநாயகர் பீப்பல் மரத்திற்கு அருகில் உள்ளனர். மாரியம்மன் சன்னதியின் நுழைவு வாயிலில் 2 துவார பாலகி சிலைகள் அமைந்துள்ளன. தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் 24 மணி நேரமும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்தே இருக்கும்.